மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஏன் கைது செய்யப்பட்டார், அதன் பின்னணி என்ன, அதன் ரகசியம் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் அதில் நம்ம கோடிட்டு காட்டியிருந்தோம். இப்போ சீமான், அப்புறம் முன்னாள் கவர்னரும் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவருமாக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன், இன்னும் பலரும் இந்த கைதை கண்டித்து அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதிமுகவும் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறது. விஜய் அரசு பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் அது போயிட்டு இருக்கு, பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில சவுக்கு சங்கர் இதே போல யூடியூப்ல பேசி பேர் வாங்கிய சவுக்கு சங்கர் நிறைய நேரங்கள்ல பொய் மட்டுமே பரப்பி இருக்கிறார். அவதூறுகளை அள்ளி தெளித்திருக்கிறார். கடுமையான அவதூறுகள். அவர் பேசுனதுக்கெல்லாம் அவரை வெளியே விட்டுறக்கூடாது. அவ்வளவு கொடூரமான செய்கைகள்லாம் செய்திருக்கிறார். நீதிபதிகளை அவதூறு செய்திருக்கிறார். காவல்துறை அதிகாரிகளை அவதூறா பேசியிருக்கிறாரு. அது இல்லாம ஒரு குழந்தை மரணத்தை கொச்சைப்படுத்தி அந்த தாயை கேவலமாக பேசியிருக்காரு அந்த கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்குல. இப்படி ஏராளமான பொய் பரப்பி நான் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த சவுக்கு சங்கர் தாவேக ஆட்சிக்கு வந்தவுடனே சிறையிலிருந்து வெளியில வந்துட்டார். வெளியில வந்த உடனே தான் நியாயவாதி மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுகிறார். இன்றைக்கு காவல்துறையில ஒரு புகார் அளித்து விட்டு அவர் பத்திரிகையாளரை சந்திச்சு பேசுறார். அதை ஊடகங்கள் பெருசா காமிக்குது, ஏதோ இவர் ரொம்ப நேர்மையாளர் மாதிரி. அவர் அதுல பகிரங்கமாக சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். நமக்கு அதன் மீது பெரிய சந்தேகம் எழுகிறது. அந்த குற்றச்சாட்டு வைக்கிற காவல்துறை அதிகாரிகள் ஏன் மௌனம் காக்கிறார்கள் என்ற கேள்வி நமக்கு தெரியல. இப்போ இதன் மூலமாக, நம்முடைய ஊடகத்தின் மூலமாக அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நாம வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு நபர் உங்கள் காவல்துறையில், அந்த உளவுத்துறையில் அவங்க அப்பா செத்து போயிட்டாரு, வாரிசு அடிப்படையில் கிடைத்த வேலை சவுக்கு சங்கருக்கு. அவர் ஒன்றும் பெரிய காவல்துறையிலேயே அவர் பணியாற்றி அதுக்காக தேர்வு எழுதி அதற்கு எல்லாம் பண்ணி ஒன்றும்லாம் சேரல போலீஸ்ல. உளவுத்துறையில அவங்க அப்பா ஏற்கனவே அந்த அலுவலகத்துல வேலை பார்த்து பணிக்காலம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி செத்து போயிடுறாரு. அதன் அடிப்படையில வாரிசு அடிப்படையில் ஒரு வேலை கிடைக்குது இவருக்கு. அதனால அங்க போய் சேர்றாரு. அங்குள்ள அதிகாரிகளோட பழக்க வழக்கங்கள் இவருக்கு புத்தி முதல்ல தப்பான புத்தியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இவர் தன்னை பெரிய இன்டெலிஜென்ட்டா காமிக்கிறார். ஆவணங்களை திருடினார், அவர் மீது வழக்கு. அதன் அடிப்படையில் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல டிஸ்மிஸே செஞ்சிடறாங்க. ஆனால் ஒரு சாதாரண ஒரு உளவுத்துறையில வேலை பார்த்து ஒரு கிளர்க்காக வேலை பார்த்த, ஒரு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ரெக்கார்ட் கிளார்க்காக வேலை பார்த்த ஒருத்தருக்கு இவ்வளவு சொத்துக்கள் எப்படி வந்ததுன்னு யாரும் இதுவரை கேள்வியே கேட்கல. சவுக்கு சங்கருக்கு சொந்தமான இடங்கள், அவர் வைத்திருக்கிற படோடப வாழ்க்கை, அவர் மீது பதியப்பட்ட வழக்குகளோட நிலை எதுவுமே தெரியல. இப்ப வரைக்கும் எல்லாம் மறைமுகமா இருக்கு. ஊடகங்கள்ல பேச போன இடத்துல வேறொரு பத்திரிகையாளருடைய மனைவி மீது, இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல, அவர் இன்றைக்கு கூடவே தான் இருக்கார். அவங்க பேர் மாலதி. கேட்டா என்னுடைய முதலாளி சவுக்கு சங்கர்ன்றாங்க. முதலாளியும் அவரும் ஒரே அறைக்குள்ள ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்க. இதெல்லாம் நான் தப்பா சொல்லப்பா, நடக்கிற சம்பவங்களை சொல்றேன். உடனே அப்படியே நேரா கிளம்பி வராதிங்க, இருக்கிற உண்மையை சொல்றேன். இப்ப இப்படிப்பட்ட மிக நேர்மையாளர்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இப்ப ஊர் முழுக்க அவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஆஹா, சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு ஆள் கிடையாதுப்பா, அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறது ஆளே இல்லப்பா அப்படின்னு ஒரு பொய் பரப்புரைய உருவாக்கி வச்சு திமுக அரசின் மீது வன்மத்தை மட்டுமே கொட்டி தீர்த்த இந்த சவுக்கு சங்கர் இன்றைக்கு வெளியில இப்போது மீண்டும் அதிகாரிகளை குறை சொல்றாரு. இப்ப திமுக திட்டத்தை விட்டார், ஏன்னா ஆட்சி அவங்க கிட்ட இல்ல. இப்ப அதிகாரிகளை குறை சொல்லி விஜய்க்கு சொம்படிக்கிற வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏன்னா விஜயும் திட்டினா மறுபடியும் எங்க ஜெயிலுக்கு போயிருவோன்னு பயம். 200 நாளுக்கு மேல நான் ஜெயில இருந்தேன்றாரு. அது பூரா பொய். எவ்வளவு தூரம் உண்மை, ஏன்னா எல்லாத்தையும் கணக்கு போட்டு சொல்லிப்பாரு போல இருக்கு. முன்னாடி பிடிச்சது, திருப்பி வந்தது, மறுபடியும் பிடிச்சது, திருப்பி வந்தது, இப்ப குண்டாஸ் போட்டது, இதெல்லாம் சேர்த்து வச்சு சொல்லுவார் போல இருக்கு. நீ செஞ்சதுக்கு நீ பலன் அனுபவிக்கிற. ஒரு குற்றச்சாட்டை சொல்வதற்கு முன்பாக ஆதாரங்களோடு சொன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஒரு நீதிபதியை குறித்து பேசும்போது அந்த நீதிபதியிடம் உதவி செய்கிற பெண் உதவியாளர்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழறாங்கன்னு பேசுறாரு. அதற்கு சுமோட்டோவா ஒரு வழக்கை எடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுது. ஒரு காவல்துறையில இருக்கிற உயர் அதிகாரி குறித்து அவருக்கு அவருடைய வேலை பார்க்கிற கீழே சபார்டினேட் அதிகாரிகள், பெண் அந்த போலீஸ் எல்லாம் அவரோடு இணைந்து போகிறார்கள், அவரோட ஒத்து போறாங்க, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவதூறாக பேசுகிறார். இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுது. ஆனா இந்த யோகி சிகாமணி இவர் கூடவே வச்சிருக்காருல்ல, அதாவது அலுவலகத்துல. நீங்க ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க, நானும் தப்பாலாம் சொல்லல. அப்படி இருக்கிற ஒரு பெண்மணி குறித்து வாய் திறக்க மாட்டார். அந்த அம்மா தான் எங்க முதலாளியை கைது பண்ண வந்துட்டாங்க, எங்க சாரை கைது பண்ண வந்துட்டாங்க, எங்க சார் பாவம் தப்பே பண்ணல, எங்க சாரை ஏன் பிடிக்க வந்தாங்கலாம் ஒரு அம்மா பேசினாங்க.
அந்த அம்மா பேர் மாலதி. பேசணும் தான் நான் சொல்றேன். அது சரிம்மா, இந்த சார் வீட்டுல நீ ஏமா இருக்க, உன் வீடா இது, இந்த வீட்டுல ஏமா சார் இருக்காரு அப்படின்னு கேட்டா பதில் இல்ல. கைது செய்யும் போதும் சார் வீட்டுல தான் இந்த அம்மா இருந்தாங்க, இந்த அம்மா வீட்டுல தான் சார் இருந்தார். யார் வீடுன்னு யாருக்கும் தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம். இப்ப அவர் வந்து சிறையிலிருந்து வெளியில வந்த உடனே திமுக அரசாங்கத்தில் இருந்த அதிகாரிகளுக்கு யாருக்கும் எந்த பணியிடமும் கொடுக்க கூடாது, எல்லாரையும் மாத்தணுமா, மாத்திட்டு வேற அதிகாரிகள் போடணுமா. இப்ப தாவேக அரசாங்கம் நாளைக்கு டெய்லி காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு, ராத்திரில ஒண்ணு, நடுராத்திரில ஒண்ணு டிரான்ஸ்பர் போட்டுட்டு இருக்கு. எல்லாரையும் மாத்திக்கிட்டே இருக்காங்க, ஷப்பிள் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா நிர்வாகம் எதுவும் நடக்கல. எல்லா நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போயிருக்கு, அங்கங்க பூரா முடங்கி போயிருக்கு. அமைச்சர்கள் அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க. சில அமைச்சர்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்குது, இந்த கீர்த்தனை மாதிரி எல்லாம் போய் ரீல்ஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இன்னொரு அமைச்சர்கள் எங்க போறாங்கன்னு தெரியல, ஆய்வுக்கு எல்லாம் போயிருக்காங்க. எல்லாம் சரக்கு கடையை நோக்கி தான் ஆய்வு போயிட்டு இருக்காங்க. போதைப் பொருளை மட்டும்தான் போய் கவனம் செலுத்தி போயிட்டு இருக்காங்க. ஆனா செய்ய வேண்டிய வேலை அப்படியே கிடக்குது. நமக்கு வர வேண்டிய தொழில் முதலீடு தொடக்கங்கள் எல்லாம் ஆந்திராவுக்கு ஓடி போயிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 45,000 கோடிக்கு மேற்பட்ட தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு ஓடி போச்சு. இந்த விஷயங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லை. இத பேசுகிற பெரிய அப்படியே நேர்மை விளம்பி சவுக்கு சங்கர் இப்ப இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, என்னை கொலை செய்ய அருண் முயற்சி எடுத்தார். இந்த அருண் யாருன்னா சென்னையுடைய கமிஷனரா இருந்தவர், இப்போது லஞ்ச ஒழிப்பு துறையில முக்கிய பொறுப்புக்கு மாத்திருக்காங்க. அவர் என்னை கொலை செய்ய முயற்சி எடுத்தார் அப்படின்னு பொதுவெளியில பத்திரிகையாளர்கிட்ட ஓபன் சேலஞ்ச் விடுறார். இது சம்பந்தமாக நான் புகார் அளிக்க வந்திருக்கேன். அப்புறம் இன்னும் சில அதிகாரிகள் பேரை குறிப்பிடார். இவங்க எல்லாம் சேர்ந்து என்னை கொலை செய்ய கூலிப்படை ஏவி இருக்கிறார்கள், மும்பையில இருந்து வர வச்சிருக்காங்க, தென் தமிழகத்திலிருந்து வர வச்சிருக்காங்க, எனக்கு டெல்லியில இருந்து உளவுத்துறை சொல்லிச்சு. இது எப்படி, இதை கேட்டவொடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன டெல்லியில சாயங்காலம் மீட்டிங் கூப்பிட்டாங்க அப்படின்னு கவுண்டமணி ஒரு விஷயத்துல பேசுவார். போன் எடுத்தா நச்சு நச்சுன்னு ஒரே பேச்சா இருக்குப்பா, அங்க வா பஞ்சாயத்து திட்டம், உடனே துண்டை போட்டுப்பார். இல்ல பெரிய அது வந்து என்னன்னா, அது வடிவேல் துண்டு போட்டு பிளைட்ல தர்றானுங்கன்னு சொல்றது. கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவார், வடிவேல் அந்த மாதிரி ஒரு படத்துல சொல்லுவார். இவங்க எல்லாம் காமெடிக்காக சொன்ன விஷயத்த இவர் நேரிலேயே காமெடி இல்லாம நேரடியா பேசுறார். அருண் ஐபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையில அவர் கொடூரமாக அவர் ஏகப்பட்ட பணங்களை வாங்கி ஏமாத்தினவர், மோசடி பண்ணவர் என்ற அர்த்தத்துல பேசுகிறார். இல்லாமல் இவரை கொலை செய்வதற்காக மும்பையில் இருந்து கூலிப்படை இறக்கி இருக்கிறார். இது டெல்லியிலிருந்து உளவுத்துறை மூலமாக இவருக்கு தகவல் வந்துச்சான். டெல்லி உளவுத்துறை ஏன் சவுக்கு சங்கர் சொல்லுது? சவுக்கு சங்கர் எந்த அதிகாரி? யார் அவரு? யாருங்க அவரு? போலீஸ் துறையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ஒரு மனுஷன். அது ஆவணங்களை திருடினார்ன்ற வழக்கு, அது தனி. அப்புறம் யூடியூப்ல பேச ஆரம்பிச்சாரு. அவர் பேசுறதுக்கு ஏன்னா ஒரு அதிகாரியை பிடிக்காதவங்க பல அதிகாரி இருப்பான், சம்பாதிக்க கூடாத அதிகாரி பல பேர் இருப்பான். ஒருத்தர் மாத்தி மாத்தி நிறைய கோல் மூட்டிப்பாங்க, நிறைய தகவலை வெளியே விடுவானுங்க. இப்ப அதிகாரிகள் இப்படி வெளியில வருகிற தகவலை ஏற்கனவே போலீஸ்ல வேலை பார்த்ததுனால நிறைய பேர்கிட்ட என்னென்ன வேலை பார்த்தாருன்னு தெரியாது. ஒரு காலத்துல ஒரு அல்லக்கையா இருந்திருக்கலாம், அந்த அடிப்படையில் எல்லா அதிகாரிகளோட பழக்கம் வச்சிருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் யூடியூப்ல பேசுறவங்க காவல்துறையில் நிறைய பேரோட பழக்கம் வச்சிருக்காங்க. அவங்க ஒரு தகவலை சொல்லுவாங்க, இந்த தகவல் இருக்கு, இதை நீங்க பேசுங்க, இதை ரெக்கார்ட் அனுப்புவாங்க. இன்னும் உங்களுக்கு நான் வெளிப்படையா இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்முடைய பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இருக்கார். அவர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சி காலத்துல அவர் ஒரு அறிக்கை விடுவார், எக்ஸ்ட்ரால வந்து அறிக்கை விடுவார், இதை செய்ய வேண்டும் அப்படின்னு அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுவார். கோரிக்கை விட்ட 2வது நாளே பார்த்தா அரசு அந்த விஷயத்தை செய்ததாக ஒரு விஷயம் தகவல் வரும். எப்படி இவர் சொல்ல சொல்ல அரசு வந்து அப்ப சொல்றத பயந்துகிட்டு செய்யறாங்க. உடனே மறுநாள் பாத்தீங்களா நான் சொன்ன அரசாங்கம் செஞ்சிருச்சுன்னு சொல்லுவார். ரொம்ப நாளா அது தெரியாம இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தாதான் இவர் சமூகத்தை சேர்ந்த நிறைய அதிகாரிகள் அங்க வேலை செய்யறாங்கன்னு தெரியுது. அந்த அடிப்படையில ஒரு திட்டம், ஒரு விஷயம், ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, ஒரு முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னா அதிகாரிகளோட கலந்து பேசும்போது அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க. அந்த அடிப்படையில இதை செய்யுங்கன்னு கோரிக்கை வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. அப்புறம் பார்த்தா 2 நாள் நடந்துரு. இதெல்லாம் கடந்த காலங்களில் வரலாறு. நீங்க எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய விஷயங்கள்ல நான் சொன்னதை தமிழக அரசு செய்ததுன்னு ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டு எல்லாம் பார்த்திருக்கீங்க. செய்யணும்னு சொன்னதையும் பார்த்திருப்பீங்க. அப்படியாக அதிகாரிகள் தகவலை வாங்கி பேசுகிற நபராகத்தான் ஒரு நபர் இருக்கிறார், அவர் தான் சவுக்கு சங்கர். ஆனால் இது இல்லாம அவதூறுகள் பரப்புவதற்காகவே ஒரு பெரிய விஷயத்தை செய்து எடப்பாடியோட நெருக்கமாக இருந்தார். எடப்பாடி கிட்ட ஏராளமான சலுகைகளை பெற்றார், அலுவலகம் போட்டார், பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கேமரா ஆபீஸ் அதுன்னு போட்டார். இவர் வாங்குகிற பென்ஷன் தொகையில இதெல்லாம் செய்ய முடியாது. இவர் மீது நிறைய லஞ்ச புகார்கள், அந்நிய செலாவணி புகார்கள், இடி புகார்கள் வந்து கூட எந்த நடவடிக்கையும் இடியோ ஐடியோ யாரும் எடுக்கல.
ஏன்னா இவர் அவங்களுக்கு எல்லாம் ஜால்ரா அடிச்சாருன்னு சொல்லப்பட்டுச்சு. டி நகர்ல ஒரு வீடு வாங்கினதா சொல்றாங்க, பல்லாவரத்துல வீடு வாங்கினதா சொல்றாங்க, இன்னும் பல இடங்கள்ல அவருக்கு சொத்துக்கள் இருப்பதா சொல்றாங்க. இதுக்கெல்லாம் அவருக்கு எங்கிருந்து பணம் வந்தது? இன்னைக்கு லஞ்ச ஒழிப்பு துறையில இருக்கிற அருண் ஐபிஎஸ் மீது நேரடியாக பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அவர் என்னை கொலை செய்ய கூலிப்படையை ஏவி இருக்கிறார், இதனால நான் புகார் கொடுத்திருக்கேன்னு சொல்றார். இது அருண் அவர்களுக்கு விடப்பட்ட சவால். உண்மையிலேயே அருண் நேர்மையாளராக இருந்தால் இந்த பிரச்சனையில அவர் வெளிப்படைத்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே சவுக்கு சங்கர் சொல்லியது உண்மை என்றால் அருண் மீது இந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில் இருக்கு. இப்ப ரெண்டுமே பிரச்சனையோடு இருக்கு. ஒருத்தர் குற்றம் சாட்டிக் கொள்கிறார்கள். அரசு மீது குற்றம் சொல்ல மாட்டாராம், அதிகாரிகளை குறை சொல்லுவாராம் சவுக்கு சங்கர். எப்பேற்பட்ட தில்லாலங்கடி வேலை பார்த்தீங்களா? இந்த கவர்மெண்ட் சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு, அதை பத்தி விஜய் குறித்து பேச மாட்டாராம். 6 மாசம் டைம் வேணுமா அவருக்கு பேசுறதுக்கு. ஆனா அதிகாரிகள் குறித்து பேசுவாராம். அந்த அதிகாரி யாருன்னா கடந்த ஆட்சி காலத்துல இவரை வச்சு செஞ்சவங்க. இந்த யோகேஷ் சிகாமணி யோகியம் வரான் சொம்பு எடுத்து வைக்கின்ற மாதிரி இவர் எல்லா இடங்களையும் இவர் போய் 7:30 கூட்டிட்டு வருவாரு. நீ பண்ணது 7:30 தம்பி, வா தம்பின்னு உன்னை கூட்டு போய் உள்ள உட்கார வச்சா அந்த அதிகாரிகளுக்கு எதிராக இப்போ கம்பு சுத்துவார். இன்னைக்கு அருண் மீது அருண் அவர் நேர்மையாளரா இல்லையா, அதெல்லாம் புகார்கள் வந்தால் ஆதாரங்கள் இருந்தால் அதற்கான தண்டனையோ அல்லது அதற்கான விஷயத்தையோ அவர் தான் அனுபவிக்க போறார். நமக்கு அதனால எந்த பலனும் கிடையாது. ஆனால் ஒரு அதிகாரி குறித்து பொதுவெளியில எவ்வளவு ஒரு ஆணவத்தோடு ஒரு பெரிய விஷயத்தை எப்படி பேச முடியும்? ஆனால் சவுக்கு சங்கர் பேசி இருக்கிறார். 3 அதிகாரிகள் பேரை குறிப்பிடுறார். அதுல மிக பிரதானமாக அருண் அவர்களை குறிப்பிடுகிறார். கரண்ட் இபி பிரச்சனைக்கு காரணமே இவர்கள் தான் சில பேரை குறிப்பிடுறார். ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் மேல அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறார். ஏன்னா அவர் தான் மின்சாரத்துறையில அதிகாரியாக இருக்கிறார். ஆர்டிஸ்க்கு திருடு போனதுல இவங்களுக்கெல்லாம் சம்பந்தம்னு சில பேரை குறிப்பிடுறார். யார் காரணம்னு சொல்ல வர்றாரு. இவருக்கு எப்படிங்க தெரியும்? இவர் யாருங்க இவரு? ஆக மொத்தம் அதாவது என்னன்னா, சில பேருக்கு எப்படின்னா, கல்யாண வீட்டுக்கு போனாலும் நானே மாப்பிள்ளையா இருக்கணும், இழவு வீட்டுக்கு போனாலும் நமக்கு தான் மாலை விடணும், புரிஞ்சுக்கிறவங்க பிஸ்தா, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் இன்னைக்கு இந்த மனிதர் இந்த மனிதர் அந்த மனித லிஸ்ட்ல கூட நான் சேர்க்க மாட்டேன். இந்த சங்கரை நான் மனுஷனால சேர்க்க மாட்டேன். ஏன்னா யோகேஷ் சிகாமணி மாதிரி இருக்கிறவன் தன்னுடைய சுய வாழ்க்கையில சுய கட்டுப்பாடாக தனி மனித ஒழுக்கத்துல இருக்கணும். உங்கள்கிட்ட அது கிடையவே கிடையாது. அந்த ஆளுகிட்ட அபாண்டமா அடுத்தவங்களை பழி போட்டு ரொம்ப நேர்மவாதி மாதிரி பேசுவார். அப்படியே சுத்த தமிழ்ல பேசுற மாதிரி இருக்கும் அவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா. ஆனா அவ்வளவும் அழுக்கோடு இருக்கிறவர் தான், நல்ல மனிதர் இல்ல. ஆனா இந்த குற்றச்சாட்டுல எது உண்மை என்பது வெளிப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உண்மையிலேயே சவுக்கு சங்கரை கொலை செய்வதற்காக அருண் ஐபிஎஸ் ஆட்களை ஏவினாரா? இது யார் கண்டுபிடிக்கிறது? காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு அவர் புகார் கொடுத்திருக்காருல்ல, நடவடிக்கை எடுங்க, அவரை கூட்டு விசாரிங்க. யார் உனக்கு இன்டெலிஜென்ட் எங்க இருந்து வந்தது? உளவுத்துறை டெல்லியில இருந்து வந்து சொல்றல்ல, டெல்லியில உனக்கு யார் இருக்கா? நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர் யார்? நீ முதல்ல சாதாரணமா யூடியூப்ல பேசுறவதார நீ, அதுவும் பொய் பரப்புனாள் தானே, உண்மை சொன்னதே கிடையாது நீ ஒரு நாள் கூட. அவதூறு பரப்பு, அவதூறுகளின் மொத்த உருவம், முரண்பாடுகளின் மொத்த உருவம், அயோக்கியத்தனத்துடைய மொத்த உருவம், லஞ்ச லாவண்யத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறது இவருக்கு எந்த தகுதியுமே கிடையாதுங்க. இவருக்கு எங்கிருந்து இத்தனை வீடுகள் வாங்குவதற்கு, இத்தனை வசதிகள் பெறுவதற்கு, இத்தனை செல்வாக்கு பெறுவதற்கு எங்கிருந்து பணம் வந்தது? யார் கொடுத்தது? யார் கேட்கறது? இத நம்ம தான் கேட்கணும், ஊடகங்கள் தான் கேட்கணும், நம்ம தான் கேட்கிறோம். பதில் சொல்லுவாரா? சொல்ற துணிச்சல் இருக்கா சவுக்கு சங்கருக்கு? அல்லது அதை கண்டுபிடிப்பதற்காக தமிழ்நாடு காவல்துறை சோசப் விஜய், முதலமைச்சர் சோசப் விஜயனுடைய காவல்துறைக்கு அந்த தெம்பு இருக்கிறதா? நடவடிக்கை எடுப்பாங்களா? அருண் ஐபிஎஸ் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா வெளிப்படுத்துமா காவல்துறை? அந்த கூலிப்படை என்று சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டுல புகாரில் முகாந்திரம் இருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? அவர் இன்றைக்கு ஏன் அவர் மீது பாஞ்சி புடுங்குறாரு அப்படின்னா எனக்கு என்ன சந்தேகம் வருது? என்னுடைய சந்தேகம், எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இவர் ஏராளமான லஞ்ச பணத்தை வாங்கி இருக்கலாம், அல்லது ஏராளமான தொகையை வாங்கிட்டு பல பேரை ஏமாத்திருக்கலாம். ஏன்னா ஒரு பட நிறுவனம் புகார் கூட வந்தது. ஒரு பட தயாரிப்பாளர் சவுக்கு சங்கர் மேல புகார்லாம் கொடுத்தார். என்கிட்ட காசை வாங்கிட்டு என் வயிற்றுல எட்டி வச்சாங்க, என்னை கொலை பண்ண முயற்சி எடுத்தாங்கன்னா, அதனால அந்த அடிப்படையில் தான் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுத்துடக்கூடாதுன்னு பயப்படுறாரா? ஏன்னா எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு. லஞ்ச புகார்
டக்குன்னு போய் வீட்டுல போய் சோதனை பண்ணாருன்னா மாட்டுவார். வங்கி கணக்குல சோதனை பண்ணா மாட்டுவார். வீடு எப்படி வாங்கப்பட்டதுன்னு கேட்டா மாட்டிப்பார். நம்ம அந்த மாலதின்னு ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க பேர்ல வீடு வாங்குவதற்கு இத்தனை கோடிகள் அந்த அம்மாவுக்கு எப்படி வந்துச்சு? யார் கொடுத்தது காசு? எங்க இதெல்லாம் ஈடிக்கு கண்ணு தெரியாதா? ஐடி டிபார்ட்மெண்ட் கண்ணு தெரியாதா? எப்படி அவர்களுக்கு அந்த இந்த சொத்துக்கள்லாம் வந்தது? இதையெல்லாம் எங்கே தோண்டி துருவி விடுவார்களோ என்று ஆரம்பத்திலேயே கட்டையை போடுவதற்காக தான் நல்லவேன்னு ஒருத்தன் வந்து வெளியில வந்து பேசுறான். இதை கவனிச்சிங்க மக்களை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எங்க அப்பா குதிர்குள்ள எல்லாம் யார் சொல்லுவா? குதிர்குள்ள ஒருத்தன் இருந்தாதான் சொல்லுவான், இல்லாதவன் கவலைப்பட மாட்டான். அதை பத்தி முந்திக்கிட்டு வந்து தாவேக்க ஆட்சிக்கு வந்து முட்டு கொடுக்கறது, அதிகாரிகளை திட்டுறது, தன்னை நேர்மையாளராக காமிக்க நினைக்கிறது, சவுக்கு சங்கருடைய பித்தலாட்டத்தினுடைய இன்னொரு வடிவம் தான் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பாக நான் பார்க்கிறேன். ஊடகங்கள் கேள்வி கேட்கிறவங்க தயவு செய்து அவர் உடனே அப்படியே சீன் போடுவார். நீ கேள்வி கேட்டனா உருப்படியா பதில் சொல்ல மாட்டார், மாத்தி பேசுவார். நீங்க ஏதாவது வந்து அவர் குறித்து அவதூறு, அதாவது அவர்கிட்ட ஸ்ட்ராங்கான கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுடைய பக்கத்தை முடக்கிடுவார். இப்ப எக்ஸ்ட்ரால அவர்கிட்ட கேள்வி கேளுங்களேன், நியாயமா கேள்வி கூட முடக்கிடுவார். அப்பேற்பட்ட யோகிய சிகாமணி தான் அவரு. யோகியவரா சொம்பெடுத்து உள்ளவைதான். இப்ப அவர் வந்திருக்கார், என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்தா பார்க்கணும். அவதூறுகளை அள்ளி தெளித்திருக்கிறார். இதுல உண்மை இருக்கிறதா அல்லது வந்து தன் மீதான விஷயத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் பேசுறாரா? சோசப் விஜய் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது போன்ற பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கு கோடிங் வாய்ஸ் சேனலை உங்களுடைய ஆதரவோடு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.